அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அக்டோபர் 8ஆம் தேதி 2023 ஆரம்பித்த சண்டை யுத்தம் என்பது இதுவரைக்கும் 692வது நாளாக இன்றும் தொடர்ந்து வருகிறது. எனவே இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் தொடர்ந்தும் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 71 அப்பாவிகள் காசாவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில 339 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் காசா மக்களுக்கு தேவையான உணவுகள், மருந்துகள், குடிதண்ணீர்கள் செல்வதை தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தடுத்து கொண்டே இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லி வருகிறது. அரபு நாடுகள் வளமை போன்று கண்டனங்களை தெரிவித்து வருகிறதே தவிர எந்த விதமான காசாவினுடைய முன்னேற்றத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் காசாவினுடைய அப்பாவிகளுக்காக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு சண்டையிட்டு வருகிறது என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே அவர்கள் அல்லாஹ்வை மாத்திரம் நம்பி தங்களுடைய மண்ணுக்காக, தங்களுடைய மக்களுக்காக போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல காசாவில் இதுவரைக்கும் 1,00,000 டன்னுக்கு மேல் வெடிமருந்துகள் போடப்பட்டிருக்கிறது, குண்டுகள் போடப்பட்டிருக்கிறது என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. காசாங்கிறது மொத்தமாக அழிக்கப்பட்ட பூமியாக மாத்திரம் இல்லாம 1,00,000 டன் வெடிமருந்துகள் போடுறதாக இருந்தால் அதை கற்பனை பண்ணி பாருங்க. 1 டன் 1000 கிலோ, 1,00,000 டன் எனும்போது எவ்வளவு அதிகமான குண்டுகள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவையும் தாண்டி அந்த 25 லட்சம் மக்கள் அதற்குள் உயிர் பிழைத்திருக்கிறார்கள் என்பதே ஆச்சரியமான ஒன்றாக இருக்கு. ஏன்னா நச்சு வாயுக்களால் அவர்கள் செத்து மடிந்திருக்க வேண்டிய நிலைமையில அல்லாஹ்வினுடைய அருளால் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு அநியாயத்தை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அங்கே செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய வீட்டுக்கு முன்பதாக இன்றைக்கும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை இஸ்ரேலியர்களே செய்து வரக்கூடிய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில இந்த யுத்தம் முழுமையான தோல்வி அடைந்து விட்டது என்கிற நிலைக்கு அவர்கள் நேரடியாக வந்து விட்டார்கள். அதை தாண்டி இஸ்ரேலில் இருந்து இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்த பல பேரும் பல நாடுகளுக்கும் சுற்றுலா என்கிற பெயரிலேயே நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளையும் நீங்க பார்க்க முடியும். ஈவன் நம்ம நாட்டுக்கு கூட நிறைய பேர் வர்றாங்க, சுற்றுலா பயணிகள்ங்கிற பேர்ல. எதுக்காக வர்றாங்கன்னா உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வர்றாங்க. யுத்தத்துக்கு வாங்கடான்னு ராணுவம் கூப்பிடுது. நம்ம நாடு மாதிரி கிடையாது. ராணுவம் என்று ஒரு சாரார் இருக்கிறத தாண்டி அந்த நாட்டில் 18 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை பேருமே ராணுவ பயிற்சி எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே அத்தனை பேருமே ரிசர்வ் படையாகத்தான் பார்க்கப்படுவார்கள். அப்படி இருக்கிற சூழல்ல அவர்களை யுத்தத்திற்கு வருமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அரசாங்கமும் அழைக்கிறது. இருந்தால் யுத்தத்திற்கு அழைத்து போயிருவாங்க, போனா நம்ம செத்துருவோம். எனவே கடனுடனே வாங்கியாவது எதையாவது செஞ்சு நாட்டை விட்டு கொஞ்ச நாளைக்கு ஓடி போய் வெளிநாட்டிலேயாவது கடை, அப்பதான் உயிரை தப்ப முடியும் என்று உயிர் வாழ்வதற்கான பயத்தில் தற்போது அவர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய வீட்டுக்கு முன்பதாக தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம். இனி அவருடைய வீட்டை விட்டு வர்றது கிடையாது, அதுக்கு முன்னாடி நாங்கள் மொத்தமாக உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம்னு சொல்லி இன்றைக்கு ஒரு சாரார் அவருடைய வீட்டுக்கு முன்பதாக முற்றுகையிட்டு நிற்பதான செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோத், அஹ்ரோனோத், அதே போன்ற மாரிவ் போன்ற செய்தி பிரிவுகள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இம்மானுவேல் மேக்ரான், பிரான்சினுடைய அதிபர், மிக தெளிவாக நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக செப்டம்பர் மாதம் அங்கீகரிப்போம் என்பதில் இந்த நிமிடம் வரைக்கும் உறுதியாக இருக்கிறார். நாளை மாறுவாரா இல்லையா என்பது நாளையை பொறுத்து இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கும் இம்மானுவேல் மேக்ரானுடைய ஆலோசகர் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் மிக தெளிவாக பாலஸ்தீன அங்கீகாரத்தில் முடிவோடு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் காசா சிட்டியையோ காசாவையோ முற்றுமுழுதாக ஆக்கிரமிப்பதை தடுப்பதற்கான முழு முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் காசா நகரத்துக்குள் நுழைவதையும் நிலைமை பாரதூரமாக மாறுவதையும் நாங்கள் தடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இம்மானுவேல் மேக்ரானுடைய உதவியாளர், அவருடைய ஆலோசகர் என்ன சொல்றாருன்னா, இம்மானுவேல் மேக்ரான் சொன்னதாக சொல்லக்கூடிய தகவல், காசாவுக்குள் நுழைந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு எந்த ஒரு பாதுகாப்பு காரணங்களோ மற்றும் எந்த ஒரு நியாயமான காரணங்களோ கிடையாது என்கிறார். ஏன்னா காசாவுக்குள்ள நுழையிறதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா,
பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்களை தாக்கிருச்சு, அதனால் நாங்கள் உள்ளே போகிறோம்னு சொன்னாங்க. அந்த நியாயத்தை நாங்களாம் ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் காசாவுக்குள்ளே போகிறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது, நீங்கள் போகக்கூடாது, அதனால் நாங்கள் இதை தடுப்பதற்கான முயற்சிகளை செய்வோம் என்று சொல்கிறது மட்டுமல்லாமல், நீங்கள் காசாவுக்குள்ளே போய் மீண்டும் மீண்டும் அட்டாக் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுப்பதற்கான வழி கிடையாது, அவர்களை அழிப்பதற்கான வழியாக அது இருக்கிறது என்று சொல்லிட்டு இஸ்ரேல் கடுமையான எதிர்ப்பை சந்திக்க போகிறது என்பதையும் மிக தெளிவாக அவர் இன்னைக்கு கோடிட்டு காட்டியிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு இன்றைக்கும் வெளியாகி இருக்கிறது. பாலிட்டிகோ வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் 60% அமெரிக்கர்கள் இஸ்ரேலுக்கு கூடுதலான ராணுவ உதவியை அனுப்புவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இஸ்ரேலுக்கு ராணுவ உதவியை கொடுக்காதீங்கன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய 60% மக்கள் சொல்கிறார்கள் என்பதை தாண்டி 50% அமெரிக்காவினுடைய வாக்காளர்கள் இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலை தான் செய்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அமெரிக்காவிலேயே தற்போது மைண்ட் சேஞ்ச் வந்திருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியும், சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அமெரிக்கர்களே இன்றைக்கு இஸ்ரேல் அநியாயம் தான் செய்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளுகிற நிலை தற்போது உருவாகி இருக்கு. இதுவெல்லாம் யூதர்களுக்கும் சியோனிஸ்டுகளுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய அவமானமாக நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை, தொடர்ந்தும் அந்த மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதற்கு பின்வாங்கி விடாதீர்கள் சகோதரர்களே என்கிற கோரிக்கைகளோடு பாதுகாப்பு கவுன்சில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வரவேற்றிருக்கிறது. பாதுகாப்பு கவுன்சிலுடைய அறிக்கையில் அமெரிக்காவை தவிர மற்ற நாடுகள் எல்லாமே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கை பிரகாரம் மிக தெளிவாக காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது, பேரழிவுகரமான சூழலை உருவாக்கி இருக்கிறது என்பதை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவை தவிர என்கிற செய்திகளுக்கு இன்றைக்கு மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை ராணுவம் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல யமன்ல இருந்து ஏவப்பட்ட ஒரு ஆளில்லா விமானம் இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல யமன்ல இன்றைக்கு 10 இடங்கள்ல விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய செய்தியாளர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த செய்திகளில் யமனுக்குள் 10 இடங்களில் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. குறிப்பாக யமனுடைய தலைநகர் சனாவில் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். தலைநகருக்கு மேற்கே இருக்கக்கூடிய மவுண்ட் அட்டான் என்கிற பகுதிகளிலையும் அவர்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அல் ஜசீரா மேலதிகமாக இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்ட இடங்களில் பல ஹூத்திகளுடைய தலைவர்கள் இருந்தார்கள் என்று இஸ்ரேலி டைம்ஸ், இஸ்ரேலுடைய எடியோ தஹ்ரனோத், இஸ்ரேலுடைய மற்ற பல ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டு இருக்கிறார்கள். ஏன்னா இஸ்ரேல் ராணுவம் கொடுத்திருக்கக்கூடிய செய்தி, நாங்கள் ஏன் ஹூத்திகளை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்தினோம்னா யமனுக்குள்ள அங்கே அவர்களுடைய தலைவர்கள் மசூரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதை இலக்கு வச்சு தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை சேனல் 20யும் ஒரு முக்கியமான செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஹூத்திகள் அன்சாருல்லா படைப்பிரிவு சற்று நேரத்துக்கு முன்பதாக இந்த செய்தியை மறுத்திருக்கிறது. எங்களுடைய எந்த தலைவர்களும் கொல்லப்படவில்லை, எங்களுடைய எந்த தலைவர்களும் ஆலோசனைகளில் ஈடுபடவில்லை, அவர்கள் தாக்குதல் நடத்திய எந்த இடத்திலும் எங்களுடைய எந்த தலைவர்களும் இருக்கவில்லை, எங்களை கொன்றதாக சொல்லி நீங்கள் பெருமை தேடிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு கிண்டலான ஒரு அறிவிப்பையும் அவங்க விடுத்திருக்கிறது. மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் ஒரு மறுப்பறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஐடிஎஃப் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், அதே போன்று அதனுடைய முக்கிய தளபதிகள், அதனுடைய படையில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், இவர்கள் எல்லோரையும் மேற்கோள் காட்டித்தான் இந்த செய்தியை நியூயார்க் டைம்ஸும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், எங்களுடைய ராணுவத்தை சேர்ந்த 40% முதல் 50% ராணுவ சோல்ஜர்கள் யுத்தத்திற்கு வர மறுத்து விட்டார்கள். இப்போ நீங்கள் சண்டைக்கு போனால் 50% தான் சண்டைக்கு போக வேண்டும். எனவே காசாவுக்குள்ள அட்டாக் பண்ணுறது வேஸ்ட், அதை நிறுத்துவோம், நம்ம திரும்ப சண்டைக்கு போய் உலக நாட்டிலையும் பேரை கெடுத்துக்கிட்டு நம்மளும் தோல்வி அடைகிறது தேவையா என்று சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். ஆனால் நெதன்யாஹுவோட வழி நெதன்யாஹுக்கு தானே தெரியும். நீ எல்லாம் கேட்படா, ஆனால் நான் நல்லடா தோத்துக்கிட்டு இருக்கிறேன், இனிமே நமக்கு அரசாங்கம் ஒன்று கிடையாது, அரசியல் வாழ்க்கையை ஜீரோ ஆகிரும், நான் இந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்தேன் என்பது பப்ளிக் ஆகிட்டா இனிமேல் என்னுடைய வரலாறே நாசமாயிருமடா என்று சொல்லி அவனுக்குள்ள பிரச்சனை. ஏன்னா இனிமேல் எலெக்ஷனில் வெல்லவும் முடியாது. அப்படி இருக்கிற சூழலில் நாங்கள் யுத்தம் பண்ண முடியாது, இந்த யுத்தத்தை நிறுத்துங்கள் என்கிற கோரிக்கையை ராணுவ தளபதி முன்வைத்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸே இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலில் நியூயார்க் டைம்ஸினுடைய மேலதிகமான செய்திகள் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், பாலஸ்தீன விடுதலை ராணுவத்திற்கு எதிரான யுத்தம் அதனுடைய போங்கையே இழந்து விட்டது, நம்ம அவங்க
அவங்களை அழிக்கிறதுக்குன்னு தான் யுத்தம் செய்ய வந்தோம். அந்த போங்கே தற்போது இழந்து விட்டோம். நாம் பொதுமக்களை கொன்றுகிட்டு இருக்கிறோமே தவிர பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தை நாம் அழிக்கவில்லை. நம்முடைய சந்தேகங்கள் வலுத்து கொண்டே வருகிறது. நம்ம ஏன் இந்த யுத்தத்தை பண்ணணும், இது நமக்கு தேவையா என்கிற சந்தேகம் தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த யுத்தத்தால் எந்த நலவுமே ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இராணுவ தளபதி அவருடைய பிரதமருக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை அல் ஜசீரா வெளியிடல. இந்த செய்தியை நியூயார்க் டைம்ஸே இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. எனவே தொடர்ந்தும் பாலஸ்தீன பூமியிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் புதைந்து நிற்கிறது. வெல்லவும் முடியாமல் மீண்டு வரவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயுத பற்றாக்குறை, ஆளணி பற்றாக்குறை என்று அவருடைய இழப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இன்றைக்கும் 3 மெர்காவா டேங்குகளை அளித்திருக்கிறோம், அந்த டேங்குகள் அதே இடத்தில் வெடித்து சிதறி இருக்கிறது என்கிற செய்திகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியாளர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். நண்பர்களே, அன்பர்களே, தாய்மார்களே, பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.